இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். ஆடியில் தினம் ஒரு மாரியம்மன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அனைத்து மதத்தினரும் வழிபடும் மிகவும் சக்தி வாய்ந்த கரூர் மாரியம்மன் ஆலய வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சமயபுரத்தில் மகமாகியாகவும் திருவேற்காட்டிலே கருமாரியாகவும் அருளும் பராசக்தி கரூர் நகரிலே மாரியம்மனாய் தன்னருள் பொழிகின்றாள். கருவறையில் மாரியம்மன் 4 திருக்கரங்களுடன் சற்றே ஈசான்ய மூலையை, அதாவது வடகிழக்கு பார்த்து வண்ணம் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கின்றார். இத்திருக்கோவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது. பக்கத்து கிராமத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பிடிமண் எடுத்து வந்து கரூர் நகரின் மைய பகுதியான மார்க்கெட்டிங் நடுவே இந்த ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மனுக்கு அடுத்தாற்போல் உள்ள பெரியதொரு பிரார்த்தனை தலமாக கரூர் விளங்குகின்றது. ஆண்டு முழுவதும் அடுத்தடுத்து பல திருவிழாக்களை காணும் கரூர் மாரியம்மன் தன்னை வந்து தரிசிக்காவிட்டாலும் தன்னை நினைத்து வணங்குபவரின் கவலைகளையும் கரையக்கூடியவள். வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து அவர் தம் குறைகளை போக்கி ஆனந்தம் அளிப்பவள். இத்திருக்கோவிலில் கம்பம் விழா மிக சிறப்பானது. இவ்விழாவின் தொடக்க நிகழ்ச்சியான காப்பு கட்டுதல் ஒரு திருவிழா போல் நடைபெறும். அக்னி சட்டி ஏந்துதல், அழகு குட்டுதல், காவடி எடுத்தல், பால் குடம், மாவிளக்கு ஏற்றுதல், பொங்கல் வைத்தல் போன்ற பிரார்த்தனைகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ்விழாவின் போது நிறைவேற்றுகின்றனர். கம்பத்திற்கு தயிர் சாதம் படைப்பது விசேஷமானது. அம்மன் திருவீதி உலா வரும் போதெல்லாம் மாவடி ராமசுவாமி என போற்றப்படும் கரூரின் காவல் தெய்வமாய் வழிபடப்படும் ராமர் கூடவே எழுந்தருளுகிறார். இவர் மாரியம்மனின் சகோதரராகவும் பாவிக்கப்படுகின்றார். இத்திருவிழாவை பொறுத்தவரை கம்பம் ஆற்றுக்கு செல்லும் நிகழ்ச்சி முத்தாய்ப்பானது எனில் பல்லக்கு மஞ்சள் நீராட்டு விழா மங்களகரமான நிறைவு நிகழ்ச்சியாகும். மற்ற நாட்களில் அம்மனை அமர்ந்த நிலையில் அலங்கரிக்கும் அர்ச்சகர்கள் பல்லக்கு அன்று அம்மன் ஓய்வெடுப்பதை உணர்த்தும் வண்ணம் சற்று சாய்ந்த நிலையில் சயன கோலத்தில் அலங்கரிப்பர். பக்தர்கள் அனைவரும் அன்னைக்கு தாம்பூலம் தருவார்கள். நீர், மோர், பானகம், வடை, பருப்பு வைத்து நேவேத்தியம் நடக்கும். அம்மை முதலான நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள், வழக்கு சிக்கல்கள், காணாமல் போன பொருட்கள், வியாபார சிக்கல் முதலியானவற்றுக்கு இங்குள்ள அம்மனை வழிபட்டால் தீர்வு கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இம்மாரித்தாய் இருப்பதால் இங்கு வரும் தனது பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிறாள். இந்துக்கள் தவிர முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் என்று அனைத்து மதத்தினரும் வந்து வழிபடும் தலமாக அமைந்துள்ளது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.